தனுர் ராசி அன்பர்களே, இந்த ஜூலை மாதத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் என்னென்ன? பொதுவா உங்களுடைய பிசினஸ் வந்து நல்லா டெவலப் ஆகுமா? வேலையில நல்ல பெயர் கிடைக்குமா? சில பேர்லாம் வந்து வேலை போயிடுமோன்ற ஒரு பயத்துல இருப்பீங்க. அது என்னவாகும்? வேலைய தக்க வைத்துக் கொள்ள முடியுமா? திருமண விஷயங்கள் எப்படி இருக்கும்? மனி ஃப்ளோ எப்படி இருக்கும்? ஹெல்த் எப்படி இருக்கும்? அப்படியான நெறைய விஷயங்கள். எதுலலாம் கவனமா இருக்கணும்? இதெல்லாம் பார்க்கறது தான் மாத பலன், ஜூலை மாத பலன். ஃபர்ஸ்ட்டு வந்து உங்க ராசியாதிபதியா இருக்கக்கூடிய குரு 8ஆம் இடத்துல இருக்கார். இது வந்து நேரடியா பலன் தரக்கூடிய ஒன்று கிடையாது. ஆனா அவர் உச்சமா இருக்கார். அதனால பரவாயில்ல பலன் கிடைக்கும். செகண்டு, உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். இது வந்து ஒரு யோகமான பலனாக சொல்லலாம். எப்படின்னு கேட்டா, இப்போ விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயுடைய வீட்டிற்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் போகும்போது, மேஷத்துல ஆட்சி பலம் பெற்று இருக்கார் அப்படின்ற ஒரு நிலை வருகிறது. அதனால அது நல்ல விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம். பொதுவா எங்க இருந்தாலும், எந்த லக்னம் ராசியா இருந்தாலும் 6ல செவ்வாய் இருந்தா, இயற்கை அசுப கிரகன்ற முறையில 3, 6, 10, 11ல இருக்கிறது சிறப்பு அப்படின்ற ஒரு அம்சம். அதனால 6ல செவ்வாய் இருக்கிறது நல்லது. இத வந்து நேரடியாக உங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடிய அம்சமா சொல்லலாம். 3வது இந்த மாதத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் ஜூலை மாதத்தினுடைய 16ஆம் தேதி சூரியன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வருவார். அதுவரைக்கும் சூரியன் 7ல இருக்கார். முதல் 7 நாட்கள் தனியா இருப்பார். அப்புறம் புதன் வந்துருவார். சூரியன் புதனுடைய சேர்க்கை. தர்ம கர்மஸ்தான அதிபதிகளுடைய சேர்க்கை 7ஆம் இடத்துல இருந்து, அதனுடைய பார்வை ராசிக்கு கிடைக்கிறது. இதெல்லாம் அனுகூலம். பிரதிகூலம். அதாவது சாதகமற்ற தன்மை என்ன அப்படின்னு கேட்டா, இந்த மாதத்தினுடைய செகண்ட் ஹால்ஃப். சூரியன் 8ஆம் இடத்திற்கு வந்துடுறார். அதன் பிறகு இந்த மாதத்துல பொதுவா அஷ்டமஸ்தானத்துல 4 கிரகங்களுடைய சஞ்சாரம். இந்த மாசம் தொடங்குறதுலேருந்து முடியறதுக்குள்ள 4 கிரகம் அங்க டிராவல் பண்ணிடுது. சஞ்சரித்து விடுகிறது. அது. அப்புறம் 9ஆம் இடத்துல கேதுவோடு சுக்கிரன் போய் சேர்றது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிரதிகூலமான விஷயம். அப்போ இதெல்லாம் வச்சு நம்ம கணிச்சிருக்கிற பலன்ல உங்களுக்கு எவ்வளோ குடுக்கலான்னா, ஒரு 65% வந்து இந்த மாதம் உங்களுக்கு குடுக்கலாம். அதுவும் கூட நீங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணா தான் அந்த பலனும் கிடைக்கும். சரி, இப்ப என்னென்ன பலன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து 8ஆம் இடத்துல நெறைய கிரகம் இருக்கிறதுனால, உங்ககிட்ட இருக்கக்கூடிய குறைகள் என்ன? செல்ஃப் அனலைஸ் அத வந்து நீங்க பண்ணணும். சுய பரிசோதனைன்னு சொல்லுவோம். அத வந்து நீங்க பண்ணணும். நம்ம எங்க மிஸ் பண்றோம்? எதனால நம்மளால படிக்க முடியல? எதனால நம்ம வேலையில நம்ம முன்னேறல? எதனால பிசினஸ்ல முன்னேறல? ஏன் நம்ம ஹெல்த் நல்ல ஆரோக்கியமா இல்லாம கொஞ்சம் வீக்கா இருக்கோம்? எதனால செல்வந்தரா இல்ல? எதனால நமக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இல்ல? உறவினர்களோடு ரொம்ப மிங்கில் ஆகி நம்ம இல்ல. அப்படின்ற மாரி யாருக்கு எது இல்லையோ, கட்டாயம் இதுல ஏதாவது ஒண்ணு தனுராசியில இருக்கும். அதனால தான் இதெல்லாம் சொல்றோம். அத வந்து நீங்க அனலைஸ் பண்ணுங்க. ஏன்னா 8ஆம் இடம் அப்படின்னு சொல்றது வந்து குரு இருக்கார் இல்லையா? அது என்ன ஆகுதுன்னு சொன்னா, தெரியாத விஷயங்களை கண்டுபிடித்து தெரிந்து கொள்ளக்கூடிய இடம். அதுதான் 8ஆம் இடத்திற்கு உண்டான அம்சம். அதனால தான் இந்த ராகு, கேதுகளுடைய உச்சத்த சொல்லும்போது, பெரும்பாலானவர்கள் ஏற்றுக்கொண்டது விருச்சிக ராசியில அவங்க உச்சம் அடையறாங்கன்னு. ஏன்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு நிழல். அவங்க வந்து உச்ச பலத்த அடையறாங்க. காலபுருஷ தத்துவத்தினர் 8ஆம் இடத்துல. அப்ப அது வந்து தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது. ஏதோ ஒரு விஷயத்த செய்யும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, புனர்ஜென்மம் நான் உயிர குடுத்து செஞ்சேன். ரத்தம் சிந்தி செஞ்சேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் 8ஆம் இடம் தரக்கூடிய விஷயம். அந்த 8ஆம் இடத்துல வந்து 4 கிரகங்கள் இருக்கிறதுனால, நீங்க முதல்ல உங்களுடைய குறைகளை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா அதுலருந்து விடுபட்டுருவீங்க. உங்களால அது முடியும். சில பேரால முடியவே முடியாது. தனுர் ராசி அன்பர்களுக்கு ஒரு தீய பழக்கம் வந்தா கட்டாயம் அவங்களால விட்டுற முடியும். அவங்களுக்கு அது ஒரு பொருட்டே இல்ல. அவங்க கிட்ட ஒரு குறை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, கண்டிப்பா அத சீக்கிரமா விட்டு வெளில வந்துருவாங்க. அந்த விஷயம் உங்களால முடியும். அத தெரியப்படுத்துறதுக்கு தான் குரு 8க்கு வந்திருக்கார். அப்புறம் 9ஆம் இடத்துக்கு வரும்போது அள்ளி அள்ளி குடுக்க போறார். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்க பண்றது. 2வது உங்களுக்கு வளர விடாம தடுக்கக்கூடிய முட்டுக்கட்டைகளா இருக்கக்கூடிய பலவீனமான விஷயங்கள். அப்புறம் கடன் சம்பந்தமானது. இதுலெல்லாம் வந்து இதெல்லாம் சரி பண்ணி ஜெயிச்சு முன்னேறக்கூடிய மாசமா இந்த மாசம் இருக்கும். நோயிலிருந்து மீண்டு வரலாம், கடன்ல மீண்டு வரலாம். பகைய வந்து வெற்றி பெறுவத விட காம்ப்ரமைஸ் ஆயிறது. அப்படின்ற விஷயம் உங்களுக்கு கை கொடுக்கும். அப்ப லீகல் விஷயங்கள்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இந்த மாதத்தின் பலனா இருக்கு. அப்புறம் நெறைய வெளியூர் போறது, நெறைய சதா சஞ்சாரம், டிராவல் பண்ணிட்டே இருக்கிறது, அந்த விஷயம் வரும். வெளியூர்ல போய் படிக்கிறது, வெளியூர்ல வேலை பார்க்கறது அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு இந்த மாதத்துல சாதகமா இருக்கு. அதன் பிறகு அப்படின்னு பார்க்கும்போது, மத்தவங்களுக்காக வாழறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தனுராசிக்கு இயற்கையிலே இருக்கு. இப்போ அது போல ஒரு விஷயம். உங்க ஃபேமிலிக்காக, பேரண்ட்ஸ்க்காக, லைஃப் பார்ட்னருக்காக, குழந்தைகளுக்காக
நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை செஞ்சு முடிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் ஏதாவது ஒரு விரதம் இந்த மாதத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது. எது முடியுமோ அந்த நாளில் இருக்கலாம். எவ்வளவு முடியுமோ அப்படி நீங்கள் இருக்கலாம். ஏதோ இந்த மாதத்தில் பாருங்கள், இந்த ஜூலை 1லேருந்து 31 வரைக்கும் வரக்கூடியதில் ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளின்னு இருக்குது. அப்புறம் வந்து ஏகாதசி, சங்கட சதுர்த்தி, சஷ்டி, கிருத்திகை, பிரதோஷம் வரும். இதில் ஏதாவது ஒரு நாளில் விரதம் அனுஷ்டிக்கிறீங்க அப்படின்ற விஷயம் இந்த மாதத்தில் பலன் தரக்கூடிய வழிபாட்டு முறை. மகர ராசி அன்பர்களே, ஜூலை மாத பலன்கள். இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்குமா? எதுலையாவது கவனமாக இருக்கணுமா? திருமண யோகம் அப்படின்றது மணவயது அன்பர்களுக்கு இருக்கா? கல்யாணம் ஆனவங்களுக்கு கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் ஒற்றுமை இருக்குமா? பிரச்சனை இருந்தால் சரியாகுமா? சொத்து வாங்க முடியுமா? பிள்ளைகள் விஷயத்தில் எப்படியா பலன்கள் இருக்கும்? எதில் கவனமாக இருக்கணும்? இதெல்லாம் கணிச்சிருக்கோம், சொல்ல போகிறோம். இதான் மாத பலன்கள், ஜூலை மாத பலன்கள். மகரம்னு எடுத்துட்டாலே ஃபஸ்ட்டு சுக்கிரன் தான். ராசிக்கு பலன் சொன்னாலும் சரி, மகர லக்னத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் ஜாதகம் பார்க்க வந்தாலும் சரி, மகர லக்னம்னு பார்த்துட்டாலே சுக்கிரன் எங்கே இருக்கார்? அதான் ஃபஸ்ட்டு போகும். ஏன்னா அவ்வளோ ஸ்பெஷல் மகரத்துக்கு வந்து சுக்கிரன். அவர் எங்கே இருக்காருன்னா, இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு 4 டேஸ் மட்டும்தான் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். அப்புறம் மாதம் முழுக்க 8ஆம் இடத்துல வரப்போறார். 8ல் வர்றது மட்டும் இல்லாமல் கேதுவோடு சேர்ந்திருக்க போறார். அப்போது இந்த 30, 31 நாளில் 4 நாள் தான் சுக்கிரன் வந்து டைரெக்டாக உங்களுக்கு ஃபேவர் பண்ணுறார். அதுலேயும் குருவோடு சேர்ந்திருக்கார். அதில் புதனோடு சேர்ந்திருக்கார். அதனால் அந்த 4 நாள் ஜூலை மாதத்தினுடைய 1, 2, 3, 4 நாட்களை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும். எதற்காக பயன்படுத்தணும்னா, பிள்ளைகள் விஷயத்தில் நன்மைகள் செய்கிறதுக்கு, கல்யாண விஷயங்களில் முடிவெடுக்கிறதுக்கு, வேலை சம்பந்தமான விஷயங்களில் பலன் பெறுவதற்கு, மற்றவர்களிடத்தில் உங்களுக்கு ஏதாவது ஃபேவர் அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா இதுக்கெல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ சுக்கிரன் 4 நாள் நல்லா இருக்கார். அப்புறம் புதன் வந்து இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு சூப்பராக இருக்கார். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் வந்து 7ஆம் இடத்துல இருக்கார். அப்புறம் 6ஆம் இடத்திற்கு போனாலும் ஆட்சி வீட்டுக்கு போகிறார். நல்லா இருக்கார். அப்புறம் சூரியன் வந்து ஃபஸ்ட் ஆஃப் முதல் 16 நாட்கள் வந்து அற்புதமாக இருக்கார். 6ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. 8 கூடியவர் 6க்கு போகிறது நல்லது. செகண்ட் ஹாஃப் தான் 7ஆம் இடத்திற்கு வரார். அப்போ ஃபஸ்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. செவ்வாய் கூட ஓகே தான். உங்கள் ராசிக்கு 4, 11ஆம் இடத்து அதிபதி ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அவ்வளோ சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியலனா கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். இதையெல்லாம் வைத்து உங்களுக்கு வந்து ஒரு பலன்களை சொல்லணும்னு சொன்னால் ஒரு 65 அப்படின்ற அளவுக்கு பர்சன்டேஜ் வந்து கொடுக்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு பலன்களை சொல்லலாம். என்ன மாதிரி பலன் நடக்கும், எதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய பலன்கள் சொன்னால், நீங்கள் உங்களுடைய வேலை சம்பந்தமாக நீங்கள் கற்றுக்கிறது, உங்கள் வேலை நீங்கள் செய்கிறதுல ஏதோ சரியா இல்ல, இப்படியே போயிட்டு இருந்தால் கன்டினியூ பண்ணுறது கஷ்டம், முன்னுக்கு வர முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இதெல்லாம் செட் ஆகாது, வேறு வேலைக்கு போகலான்னு முன்னாடி யோசிச்சிருக்கலாம். இப்போ என்ன நடக்கும்னா, எப்படியாவது அதை கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன், அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். வேலையை திறம்பட நன்றாக உங்களால் கற்றுக்கொள்ள முடியும். அந்த விஷயம் சாதகமாக இருக்குது. அடுத்து கல்வியில் நீங்கள் தொடர்ந்து ஒரு சப்ஜெக்டில் வந்து கம்மியாக ஸ்கோர் பண்ணுறீங்க, இல்லை அரியர்ஸ் வைக்கிறீங்க, மீண்டும் மீண்டும் அந்த ஒரு சப்ஜெக்டில் வந்து உங்களால் வெற்றி பெற முடியலன்னா, அதை சரி பண்ண முடியும். ஏதோ உடல் ரீதியான ஒரு பிரச்சனை மீண்டும் மீண்டும் வருது. ஒருத்தருக்கு வந்து தலைவலி ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துகிட்டே இருக்கும். சில பேருக்கு காலில் அடிபட்டுட்டே இருக்கும். சில பேருக்கு வயிற்று வலி வந்துகிட்டே இருக்கும். சில பேருக்கு அங்கங்கே சுளுக்கு பிடிச்சிக்கும். அதுபோல் ஏதாவது ஒரு விஷயம் ரெகுலராக உங்களுக்கு இருக்குன்னா, காரணம் என்ன, தீர்வு என்ன, அதை உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்கள், மகர ராசியில் கணவனோ மனைவியோ இருந்து அந்த சைல்டு பர்த் இஷ்யூ, அதாவது புத்திரப்பேறு தடை தாமதம், அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுல பிரச்சனை, அல்லது நீங்களே பிளான் பண்ணுறதுல வந்து சரியாக 2 பேருக்கும் ஒத்து போகல அப்படின்ற மாதிரி இருந்தால் இதெல்லாம் சரி பண்ண முடியும். இதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் நீண்ட காலமாக உங்களுக்கு வரவேண்டிய ஒரு சொத்து வராமல் இருக்கு. அப்போ அதை பற்றி இப்போ போய் நீங்கள் பேசலாம். அது நல்லா இருக்கு. ஏன்னா 6ல் சூரியனும் 8ஆம் இடத்துல சுக்கிரனும் இருக்கும்போது இந்த பிரச்சனையான சொத்துக்களை டீல் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பலன் தரும். அது எப்போன்னா ஃபஸ்ட்டு ஒரு 15 நாட்கள், இந்த மாதத்தினுடைய ஃபஸ்ட் ஆஃப் மட்டும்தான் இதுக்கான விஷயங்களை நீங்கள் செய்யணும். அது வந்து உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்புறம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, முடிஞ்ச அளவிற்கு யாரோடெல்லாம் பேசுகிறீங்களோ, பழகிறீங்களோ, வேலை பார்க்குறீங்களோ, விளையாடுறீங்களோ, படிக்கிறீங்களோ, ட்ராவல் பண்ணுறீங்களோ, கவனமாக இருங்க. மற்றவங்க ஏதாவது சஜஷன் கொடுத்தா எடுத்துக்கங்க, அட்வைஸ் சொன்னால் கேட்டுக்கங்க.
அதுபோல் ஏதாவது ஃபேவர் பண்ணால் தாராளமாக எடுத்துக்கங்க. கூட இருக்கக்கூடியவங்கள, மேற்சொன்னவங்கள வந்து பகைத்து கொள்ளக்கூடாது. அதுதான் நீங்க இந்த மாதத்துல ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது. அத மட்டும் நீங்க கடைபிடிச்சுட்டீங்க. வீட்ல, வெளியில, எங்க போனாலும் வந்தாலும் அப்படின்னு சொன்னா, இந்த மாதத்துல பிரச்சனை ஏதும் கிடையாது. நல்ல பலன் கிடைக்கும். இந்த ஜூலை மாதத்துல மகர ராசி அன்பர்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சுக்கிரன் தான் முக்கியமானவர் சொன்னோம் இல்லையா? ஆடி மாத வெள்ளிக்கிழமைகள்ல அம்பாள் வழிபாடு செய்யலாம். அப்புறம் சுமங்கலி பிரார்த்தனை அப்படின்னும், அது தனியா ஒரு செட்டப்பு. நீங்க என்ன பண்ணலாம்னா, அந்த தாம்பூலம் குடுக்குறது. அந்த கன்னி பெண்களுக்கு, அந்த மணமான பெண்மணிகளுக்கு தாம்பூலம். சக்திக்கு ஏற்றவாறு. ஒரு கண்ணாடி வளையலோ, ஒரு ஜாக்கெட் பிட்டு, தாலி சரடு, மஞ்சள், குங்குமம், கண்ணாடி, சீப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்க குடுக்கறது. இனிப்பு, வெற்றிலை பாக்கு, பழம், தட்சணையோடு புடவை எடுத்து குடுக்கறது, வெள்ளி பொருட்கள் குடுக்கறது, தங்கம் குடுக்கறது அப்படின்னு அவங்கவங்க சக்திக்கு ஏற்றவாறு குடுக்குறீங்க. அதையே கோயில்ல இருக்கிற அம்பாளுக்கு குடுக்குறீங்கன்னு சொன்னா, இந்த மாதம் அற்புதமாக இருக்கும்.